இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இஸ்லாமிய நிகழ்வில் பங்கேற்க முஸ்லிம் அல்லாத மாணவர்கள் கட்டாயப்படுத்தப்படவில்லை. UITM விளக்கம். UITM எனப்படும் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் ஜனவரி 11ஆம் தேதி நடைபெற்ற ஓர் இஸ்லாமிய நிகழ்வில் முஸ்லிம் அல்லாத மாணவர்கள் பங்கேற்க கட்டாயப்படுத்தப்பட்டதாக கூறப்படுவதில் உண்மையில்லை. பல்கலைக்கழக நிர்வாகம் அறிக்கை வாயிலாக அதனை தெளிவுபடுத்தியது. சர்ச்சையாக்கப்பட்டுள்ள அந்நிகழ்ச்சி ஷாலாம் UITM வளாகத்தில் உள்ள துவாங்கு மீசான் சைனால் அபிதின் மசூதியில் நடைபெற்றது. அதில் 2447 முதல் பருவ மாணவர்கள் பங்கேற்றனர். அவர்களில் கெசாட்ரியா நெகேரா 1, கேம்பாரா 1, பான்காரகம் 1 ஆகிய புறப்பாட திட்டங்களை சேர்ந்த 34 முஸ்லிம் அல்லாத மாணவர்களும் அடங்குவர். சமுதாயத்திற்கு பங்களிக்க தயாராக இருக்கும் மாணவர்களை உருவாக்கும் UITM-இன் நோக்கத்திற்கு ஏற்ப குணநலன், அறிவுசார் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியில் கவனம் செலுத்தும் வகையில் அந்த நிகழ்வு மிகவும் கவனமாக திட்டமிடப்பட்டிருந்தது. அதன்படி முஸ்லிம் மாணவர்கள் மசூதியின் பிரதான மண்டபத்தில் இறுதி சடங்குகளை நிர்வகித்தல் குறித்த விரிவுரையில் கலந்து கொண்டனர். அதே சமயம் முஸ்லிம் அல்லாத மாணவர்கள் சமூக நெறிகளை பற்றிய பேச்சில் கலந்து கொண்டனர். சமூக நெறிகளை பேச்சு என்பது வீட்டில், பணியிடத்தில் மற்றும் பொது இடங்களில் நெறிமுறைகளை, மதிப்புகள் பற்றிய புரிதலை வழங்குவதை நோக்கமாக கொண்டது. அந்நிகழ்வுக்கு பிறகு முஸ்லிம் அல்லாத மாணவர்கள் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். புத்ரஜயா சைபர் ஜெயா சாலையில் கொழுந்து விட்டு எரிந்த நிலையில் தானாக சென்ற லாரி. சைபர் ஜெயா புத்ரஜயா நெடுஞ்சாலையின் 38வது கிலோமீட்டரில் நேற்று ஒரு சிறிய லாரி கொழுந்து விட்டு எரிந்த நிலையில் தானாக நகர்ந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. நல்ல வேளையாக அப்போது சாலையில் வாகனங்கள் அதிகம் இல்லை. வலப்புற சாலையில் தீயில் எரிந்து கொண்டே வேகமாக சென்ற லாரி ஒரு கட்டத்தில் இடது பக்கத்தில் நுழைந்து அதுவாக போய் ஒரு மூலையில் நின்றது. அங்கு அதை தொடர்ந்து கொழுந்துவிட்டு எரியும் காட்சிகளை இடப்பக்கத்தில் வந்து கொண்டிருந்த மற்றொரு காரில் இருந்தவர்கள் பதிவு செய்தனர். லாரியின் இயந்திரத்தில் ஏற்பட்ட அதீத வெப்பத்தால் தீப்பற்றியதாக நம்பப்படுகிறது. இவ்வேளையில் அச்சம்பவம் குறித்து புகார் கிடைத்திருப்பதை உறுதிப்படுத்திய செபாங் போலீஸ் அதில் உயிர் சேதம் ஏற்படவில்லை என்றது. இயந்திரத்திலிருந்து புகை வெளியானதை கண்ட ஓட்டுநர் லாரியை நிறுத்த முயன்றுள்ளார். ஆனால் அதற்குள் தீ வேகமாக பரவியதால் அது முடியாமல் போனது. இதையடுத்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவர் வெளியே குதித்துவிட்டார். அதில் சிராய்ப்பு காயம் ஏற்பட்டது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. கிளான் ஆற்றில் மிதந்த அடையாளம் தெரியாத ஆடவரின் சடலம். கோலாலம்பூர் கம்போங் லிவா PPR குடியிருப்பின் பிளாக் 94 அருகே உள்ள கிளான் ஆற்றில் உள்ளூர் ஆடவர் என நம்பப்படுபவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. ஆற்றில் சடலம் மிதப்பதாக நேற்று காலை 11:30 மணி வாக்கில் கோலாலம்பூர் நடவடிக்கை மன்றத்திற்கு மெர்ஸ் 999 அவசர அழைப்பின் சேவையின் வழி தகவல் கிடைத்தது. இதையடுத்து பந்தாய் தீயணைப்பு நிலையத்தை சேர்ந்த 7 வீரர்கள் சம்பவ இடம் விரைந்தனர். கயிறு மற்றும் ஸ்ட்ரெச்சர்ஸ் எனப்படும் தூக்கு படுக்கையை பயன்படுத்தி நண்பகல் 12:30 மணிக்கு சடலத்தை அவர்கள் மேலே கொண்டு வந்தனர். அடையாள ஆவணங்கள் எதுவும் உடன் காணப்படவில்லை. மேல் நடவடிக்கைக்காக சடலம் பின்னர் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது. கிரிப்டோ நாணய மோசடி 9.5 மில்லியன் ரிங்கிட்டை இழந்த ஓய்வு பெற்ற பொறியியலாளர். கிரிப்டோ நாணய முதலீட்டு மோசடியில் ஆக கடைசியாக ஜொகூரை சேர்ந்த ஓய்வு பெற்ற பொறியியலாளர் ஒருவர் பெரும் பணத்தை இழந்துள்ளார். 63 வயது அவ்வாடவர் கடந்த ஜூலையில் இருந்து பறிகொடுத்த பணம் 9.5 மில்லியன் ரிங்கிட் என ஜொகூர் போலீஸ் தலைவர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். பிட்காயின் முதலீட்டில் கணிசமான லாபம் பார்க்கலாம் என்ற பேஸ்புக் விளம்பரத்தால் கவரப்பட்டவர் ஒரு லிங்க் இணைப்பை தட்டி வாட்ஸ்அப் குழுவில் சேர்ந்தார். அதன் மூலம் அறிமுகமான இருவர் 50 விழுக்காடு வரை லாபம் கொட்டும் என அவருக்கு ஆசை காட்டியுள்ளனர். அதை நம்பி தம்மை பதிந்து கொண்ட அவ்வாடவர் அக்டோபர் டிசம்பர் காலகட்டத்தில் 11 வங்கி கணக்குகளில் 29 தடவையாக பணத்தை போட்டுள்ளார். முதலீட்டுக்கான லாபமாக 88 மில்லியன் ரிங்கிட் கிடைத்திருப்பதாக செயலி காட்டியதால் ஆனந்தமடைந்தவருக்கு அதுதான் அதிர்ச்சி காத்திருந்தது. 8 லட்சம் ரிங்கிட்டை கட்டினால் மட்டுமே லாப தொகையை மீட்க முடியும் என அவரிடம் தெரிவிக்கப்பட்டது. முடியாது என மறுத்து ஆரம்பத்தில் தன்னை முதலீட்டில் இணைத்துவிட்ட இருவரை தொடர்பு கொண்டால் அவர்களோ அழைப்பை எடுக்கவில்லை. தொடர்பில் வராமல் இருக்கும் இருவரும் காணாமல் போனதாக தாம் ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்து அவர் போலீசில் புகார் செய்துள்ளார். சமூக ஊடகங்களில் வரும் முதலீட்டு விளம்பரங்களை
கண்மூடித்தனமாக நம்பாமல் எதையும் ஒரு தடவைக்கு பலமுறை நன்கு யோசித்து முடிவெடுக்குமாறு டத்தோ குமார் பொதுமக்களை மீண்டும் அறிவுறுத்தினர். முதலீட்டு நிறுவனங்கள் என கூறிக்கொள்ளும் மூன்றாம் தரப்புக்கு பண பரிமாற்றம் செய்யும் முன் அவற்றின் கைபேசி எண்கள், வங்கிக் கணக்கு உண்மையானவையா என்பதை செமுக்மியூல் இணையதளத்தில் பரிசோதித்துக் கொள்ளலாம் என்றார் அவர். ஹோட்டல் அறையில் பெண் படுகொலை, வங்காளதேச ஆடவன் மீது குற்றச்சாட்டு. 2 வாரங்களுக்கு முன் பூச்சோங் தாமான் மாவாரில் இந்தோனேசிய பெண்ணை கொன்றதாக வங்காளதேச கட்டுமான தொழிலாளி நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். மலிவு விலை ஹோட்டல் அறையில் 39 வயது நூர் ஹயாத்தியை கொலை செய்ததாக 23 வயது MD ஷிமுல் பாபு மீது குற்றம் சுமத்தப்பட்டது. எனினும் கொலை குற்றம் உயர்நீதிமன்ற அதிகாரத்தின் கீழ் வருவதால் சந்தேக நபரிடம் இருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. இவ்வேளையில் முறையான பயண பத்திரம் இன்றி மலேசியாவுக்குள் நுழைந்ததாக அவ்விளைஞன் மீது மற்றொரு குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டது. எனினும் அதனை மறுத்து அவன் விசாரணை கோரினார். ஜனவரி 1ஆம் தேதி நூர்ஹயாத்தியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து பூச்சோங்கில் 2 வெளிநாட்டு ஆடவர்கள் கைதாகினர். இதையடுத்து முதன்மை சந்தேக நபரான இந்த வங்காளதேச ஆடவன் கைதானான். பொறாமையின் காரணமாக அப்பெண்ணை கொலை செய்ததை அவன் விசாரணையில் ஒப்புக்கொண்டான். செப்பாங்கில் பொது இடத்தில் பெண்ணிடம் மர்ம உறுப்பை காட்டி ஆடவர் ஆபாச சேட்டை. ஸ்லாங்கூர் செப்பாங்கில் பொது இடத்தில் ஒரு பெண்ணிடம் ஆணுறுப்பை காட்டிய சந்தேகத்தில் கட்டிட பணியாளர் கைதாகியுள்ளார். சவானா சவுத்வில்லே சிட்டியில் திங்கட்கிழமை மதியம் இச்சம்பவம் நிகழ்ந்தது. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த போலீஸ் புகாரின் பேரில் அன்று நள்ளிரவே 32 வயது அவ்வாடவர் கைதானார். சம்பவத்தின் போது காரினுள் இருந்த சந்தேக நபர் அவ்வழியே நடந்து சென்ற பெண்ணை அருகில் அழைத்து தனது மர்ம உறுப்பை காட்டியதாக செப்பாங் போலீஸ் துணைத் தலைவர் ஷான் கோபால் கூறினார். இந்நிலையில் விசாரணைக்காக அவ்வாடவர் 3 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 3 ஆண்டுகள் சிறையும் அபராதமும் விதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக ஷான் சொன்னார். மாய்காவின் பொங்கல் வைபவம் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. மாய்கா தலைமையக பணியாளர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பொங்கல் வைக்கும் வைபவம் நேற்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ். விக்னேஸ்வரன் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம். சரவணன், தேசிய உதவி தலைவர்களான டத்தோ முருகையா, தான் ஸ்ரீ ராமசாமி, தேசிய பொருளாளர் டத்தோ சிவகுமார் நடராஜா, மாய்கா தேசிய இளைஞர் பிரிவு தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன், தேசிய மகளிர் பிரிவு தலைவி சரஸ்வதி, மத்திய செயலவை உறுப்பினர்கள், தொகுதி தலைவர்கள் மற்றும் மாய்கா தலைவர்களும் இதில் கலந்து கொண்டு பொங்கல் பானையில் பால் ஊற்றி பொங்கல் வைத்தனர். மாய்கா தலைமைத்துவம், இளைஞர் மற்றும் மகளிர் பிரிவு மற்றும் மாய்கா தலைமையக பணியாளர்கள் என 3 பிரிவினரையும் பிரதிபலிக்கும் வகையில் 3 பானைகளில் பொங்கல் வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதோடு இந்திய சமூகம், கல்வி, பொருளாதாரம் உட்பட அவர்களது தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மாய்கா தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார். கட்சி மேற்கொள்ளும் அனைத்து திட்டங்களும் வெற்றி பெறுவதற்கு இந்திய சமூகம் மற்றும் மாய்கா உறுப்பினர்களின் ஒற்றுமையால் ஆதரவு மிகவும் முக்கியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். 40ஆம் ஆண்டு மாணிக்க விழாவை கொண்டாடிய கோலக்கிழான் இந்து இளைஞர் இயக்கம். கோலக்கிழான் இந்து இளைஞர் இயக்கம் தனது 40வது நிறைவாண்டை அண்மையில் மாணிக்க விழாவாக கோலாகலமாக கொண்டாடியது. ஜனவரி 11ஆம் தேதி டாமன்சரா பண்டமாரான் சீன பள்ளி மண்டபத்தில் நடைபெற்ற அந்நிகழ்வில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். வரவேற்புரையாற்றிய இயக்கத்தின் தலைவர் பூவரசன் சிதம்பரநாதன், இந்த 40 ஆண்டுகளில் சமூக நலன் கருதி கோலக்கிழான் இந்து இளைஞர் இயக்கம் பல்வேறு சமூக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். 14 தலைவர்களின் தலைமைத்துவத்தின் கீழ் தமிழர் கலை, கலாச்சாரம், பண்பாடு மற்றும் கல்வி மேம்பாடு சார்ந்த பல நடவடிக்கைகளை திறம்பட நடத்தியும் வருகிறது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ராமச்சந்திரன் அப்பண்ணன் இயக்கத்தின் 40 ஆண்டு கால சேவையை கண்டு பெருமைப்படுவதாக கூறினார். இயக்கத்தின் தொடர் நடவடிக்கைகளுக்கு நிதி சேர்க்கும் வண்ணம் நிதி திரட்டும் விருந்தோம்பலாகவும் நடைபெற்ற இந்த விழாவுக்கு தேசிய நீர் சேவை ஆணையத்தின் தலைவர் சார்லஸ் சந்தியாகோவும் சிறப்பு வருகை புரிந்தார். தேசிய நிலையிலும் கோலக்கிழானிலும் செயல்பட்டு வரும் பல இயக்கங்களுக்கு தலைவர்களாகவும் அந்நிகழ்ச்சியில் விளங்க உள்ளனர். சிறப்பம்சமாக மாணிக்க விழாவை ஒட்டி மாணிக்க மலரும் வெளியிடப்பட்டது. இயக்கத்தின் முன்னாள் தலைவர்களும் மூத்த உறுப்பினர்களும் சிறப்பிக்கப்பட்டனர்.